இந்த 12 ராசிகள்லேயும் என்னென்ன கர்மப்பதிவுகள் கொண்ட வீடுன்னு சொல்லியிருக்காங்க. சூரியன் குருவினுடைய கர்மப்பதிவு கொடுக்கக்கூடியது, சந்திரன் குருவினுடைய கர்மப்பதிவு கொடுக்கக்கூடியது. இப்போ நம்ம பெண்ணுடைய ஜாதத்தை ஆணுடைய ஜாதத்தை பார்க்கணும். இப்போ எல்லாம் பார்த்தேன், ஆனால் மகமா பூரமா உத்தரம் ஒன்றாம் தெரியல. இப்போ ராகுனுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஜாதத்தில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 9ஆம் பாவாதிபதி. ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். இப்போ புரியுதா பாருங்க. ஹஸ்தம் என்பது குருவினுடைய கர்மப்பதிவு இருக்கட்டும். சித்திரை என்று சொல்லக்கூடியது சுக்கிரனுடைய கர்மப்பதிவு. ஆகையினாலே கணவனுடைய ஜாதகத்திலே குருவினுடைய கர்மப்பதிவும் சுக்கிரனுடைய கர்மப்பதிவும் இடம்பெற வேண்டும். அப்போது இந்த குருவினுடைய கர்மப்பதிவுன்னு சொன்னால் அதுக்கு லக்னம் 3 லக்னம் சொல்கிறாங்க. லக்னம் ஏன்னா இந்த 12 ராசிகள்லேயும் என்னென்ன கர்மப்பதிவுகள் கொண்ட வீடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக குருவினுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய வீடுகள் 3: மேஷம், ரிஷபம், சிம்மம். இந்த மேஷம், ரிஷபம், சிம்மம் என்று சொல்லக்கூடியது லக்னமாக அமைய வேண்டும். சுக்கிரனுக்கு வீடு கிடையாது, அதாவது கர்மப்பதிவு கொடுக்கக்கூடிய வீடு கிடையாது. அதனால குருவுக்கு மட்டும் எடுத்துக்கங்க, சரிங்களா? இப்போ கணவனுடைய ஜாதகம் சரியாக இருக்கான்னு இப்போ பார்ப்போமா? அதை மட்டும் பார்த்துடலாம். இந்த குருவனுடைய கர்மப்பதிவு கொடுக்கக்கூடியது 4 பாயிண்ட் எடுக்கணுங்க. 1 லக்னம். லக்னம் எதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மேஷம், ரிஷபம், சிம்மம் இருக்க வேண்டும். இதில் இல்லை. பெண்ணுடைய ஜாதகத்தில் கணவனுடைய ஜாதகத்தில் அந்த அமைப்பு வரல. அப்போ முதல் பாயிண்ட்டு வரல, ஆச்சுங்களா? 2வது பாயிண்ட்டு கிரகம். அந்த கிரகம் என்று சொல்லக்கூடியது சூரியன் குருவினுடைய கர்மப்பதிவு கொடுக்கக்கூடியது, சந்திரன் குருவினுடைய கர்மப்பதிவு கொடுக்கக்கூடியது, செவ்வாய் குருவினுடைய கர்மப்பதிவு கொடுக்கக்கூடியது. லக்னத்திலே சூரியன் இடம் பெற்றார். அதனால் குருவினுடைய கர்மப்பதிவு கணவனுடைய ஜாதகத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சுக்கிரனுடைய கர்மப்பதிவு அப்படின்னு சொன்னால் 2 இருக்கணும், கலவையாக வர வேண்டும். 2 கலவையாக வந்தால் அட்டாச்மெண்ட் அதிகமாக இருக்கும், பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். இல்லைன்னா பட்டும் படாமல் இருக்கும். சில நேரத்தில் ஒரு கர்மப்பதிவு மட்டும் இருக்கும், இன்னொரு கர்மப்பதிவு வராமல் கூட இருக்கும். அவங்க கணவன் மனைவியாக இருப்பாங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா சித்திரை என்று சொல்லக்கூடியது சுக்கிரனுடைய கர்மப்பதிவு. சுக்கிரனுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடியது 3ஆம் அதிபதி. லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி சுக்கிரனுடைய கர்மப்பதிவு. அப்போ இந்த இடத்துல இருக்கான்னு கேட்டிங்கன்னா 3ஆம் அதிபதியான சூரியன் லக்னத்தில் இடம் பெற்றார். நான் சொல்கிறது உங்களுக்கு, அவரவர்களுடைய ஜாதகத்திலே 3ஆம் அதிபதி சுக்கிரனுடைய கர்மப்பதிவு கொடுக்கக்கூடியது. அவரவர்களுடைய ஜாதகத்திலே 4ஆம் அதிபதி புதனுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடியது. இங்கே தேவை சுக்கிரனுடைய கர்மப்பதிவு கணவனுடைய ஜாதகத்தில் தேவை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. எந்த அடிப்படையில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 3ஆம் அதிபதியாகிய சூரியன் லக்னத்திலே இடம் பெற்றார். அப்போ இந்த சூரியனை வச்சு குருவினுடைய கர்மப்பதிவையும் சொன்னோம். அது காரணம் என்னென்னா பாவம், லக்னம் பாவத்தில் நின்ற காரணத்தினால் சூரியனுடைய கர்மப்பதிவை சொன்னோம். அதே நேரத்தில் அதே சூரியனை கொண்டு சுக்கிரனுடைய கர்மப்பதிவும் இடம்பெற்றிருக்குன்னு சொன்னோம். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா 3ஆம் அதிபதி சூரியன். இந்த 3ஆம் அதிபதி எந்த கிரகமாக இருந்தாலும் சுக்கிரனுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடியது. அப்போது கணவனுடைய ஜாதகத்தில் 2 கர்மப்பதிவுகளும் இடம்பெற்றிருக்கின்றன என்று நாம் முடிவுக்கு வர வேண்டும். கொடுப்பினையாக இருக்கிறது. இது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் இவங்க ஜாதகத்திலலாம் பார்க்கும்போது கொடுப்பினை இப்படி தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ சொல்லிட்டுருக்கேன், சரிங்களா? அதே நேரத்தில் இப்போ பெண் ஜாதகத்தை பார்ப்போமா? பிரியப்பட்டா பார்ப்போம், நிச்சயம் இருக்கும். நேரம் கடந்து காலதாமதமாக பார்க்கலாமா? சரி, எனக்கு என்னுடைய இதயத்தில் பரிபூர்ணமாக இடம்பெற்ற மரியாதைக்குரிய கணேசன் அவர்கள் அனுமதித்த காரணத்தால்
நான் அதையும் விளக்கிடுறேன் அப்படிங்கிறதுக்காக இப்போ உங்களோட சொல்கிறேன். இப்போ நம்ம பெண்ணுடைய ஜாதத்தை ஆணுடைய ஜாதத்தை பார்க்கணும். இப்போ எல்லாம் பார்த்தேன், ஆனால் மகமா பூரமா உத்தரம் ஒன்றாம் பாதமான்னு தெரியல. அது சைடில் வந்து போட சொன்னேன், ஐயா போடுவார், இருந்தாலும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது ரொம்ப முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்காரு. இப்போ என்னென்னு நான் எதை வச்சு போடுறது, எதை எழுதுவார். எப்படிங்க எப்படிங்க அதை கொடுத்துருந்தா நான் வேண்டான்னு சொன்னேன். ஏன்னா தேவையில்லை, நம்ம பொதுவாக வந்து பேசிக்கலாம். ஏன்னா அப்படி பேசினா தான் மனசுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்காக நான் வேண்டாங்கய்யா அப்படின்னு மாற்ற பாயிட்டுக்குள்ள. இப்போ பாருங்கள், என்னை பொறுத்தவரை இப்போ பெண்ணுடைய ஜாதத்தை வச்சு சொல்லிட்டோம். இப்போ ஆணுடைய ஜாதத்தை நட்சத்திரம் எந்த பாதத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சால் தான் 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய மகமா பூரமா உத்தரமா அதை மட்டும் யாராவது கேட்டுங்க தம்பி. நட்சத்திரம் மட்டும் பூரம் அதை சொல்லுங்க. ரைட், பரவாயில்ல. பூர நட்சத்திரம் சொல்லியிருக்காருங்க. இந்த பூர நட்சத்திரங்கிறது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நடு நட்சத்திரம், முழுமையாக இருக்கக்கூடிய 4 பாதம். அங்கேயும் முழுமையான நட்சத்திரம் ரேவதி 4 பாதம். இந்த பூர நட்சத்திரத்துக்கு 7ஆம் பாவம் கும்பம். பூரத்துக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த 4 பாதம் 5ஆவது பாதத்திலிருந்து தொடங்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல 4 பாதம் மகம், அது போனதுக்கப்புறம் தான் பூரம் தொடங்கும். அப்போ தொடங்கக்கூடிய காரணத்தினாலே கும்பத்திலே இருக்கக்கூடிய 5ஆம் பாவத்திலிருந்து தொடங்க வேண்டும். 4 பாதம் இருக்கணும். என்ன குழப்பமாக இருக்கா? இருக்கும். இருந்தால் தான் ஜோசியம். குழப்பமே இல்லை, நான் தெளிவாக இருக்கேன்னு காரணம் தூக்கினா அது ஜோசியம் இல்லை. குழம்பணும், குழம்புனா தான் தெளிவு பிறக்கும். பாருங்கம்மா, சிம்மத்தில் மகன் 4 பாதம், அதற்கடுத்து பூர்ணம் 4 பாதம் 8 பாதம், அதுக்கடுத்து உத்தரம் 1 பாதம் 9 பாதம் அதில் இருக்குது. இவருடைய இந்த ஜாதகத்திலே ஆணுடைய இது பூரண நட்சத்திரம்னு சொல்லிட்டாரு. பூர நட்சத்திரம் எத்தனாவது பாதத்துலேருந்து தொடங்குதுன்னு கேட்டிங்கன்னா, மக நட்சத்திரம் 4 பாதம் கடந்து பூர நட்சத்திரம் 5ஆவது பாதத்தை தொடங்குகிறது. அப்போ 5, 6, 7, 8 அது பூர நட்சத்திரம். அப்போ இங்கே 5ஆவது பாதத்தில் எது தொடங்கும்னு உங்ககிட்ட கேட்க போகிறேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள். யார் வேணாலும் சொல்லலாம். எல்லாம் ஒரு சின்ன ஒரு கேள்வி தானே, ஒரு ஆசிரியர், அதனால் கேள்வி கேட்குறேன். என்னப்பா யார் சொன்னது? சரியா, வெரி குட் வெரி குட். ஐயா திருச்செங்கோடு தலைவர் ஐயா சொல்லியிருக்காருங்க. அம்மா வரிசையாக சொல்லணும். 5ஆவது பாதம் எந்த பாதத்திலே தொடங்குகிறது? ஐயா சொல்கிறாருங்க, சதயம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அதானே சொன்னீங்க? வெரி குட் வெரி குட். சதயம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் அந்த பக்கம் எடுக்கணும். யாராவது ஒருத்தர் எடுங்க. யாராவது ஒருத்தருவாங்க, யாராவது ஒருத்தருவாங்க. ஐயா போர்டில் எழுதுறதுக்கு தானே கூப்பிட்றேன். இதை மட்டும் கொஞ்சம் எழுதிட்டா கொஞ்சம் பரவாயில்ல. அந்த கீழே எழுதிங்க. சதயம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இந்த அங்கே இருக்கு. ஐயா வந்துட்டாங்க. நன்றி நன்றி. அங்கே எழுதுங்க. பெண்ணுக்கு எழுதுங்க. அங்கே பெண்ணுக்கு சதயம் 3, 4 இது இங்கே எழுதுன மாதிரி அங்கேயே எழுதுங்க. யார் சொன்ன போட்டு அது 1, 2 சூப்பர் வெரி குட். அப்போ நாம் சொல்லக்கூடிய அவங்களுக்கு போய் சேருதுன்னு தெரியுது. ஒன்று 2 இந்த இடம் எல்லாருக்கும் புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சதயம் என்பது என்ன கர்மப்பதிவை கொடுக்கக்கூடியதுங்கிறது கவனிக்கணும். இந்த சதயம் என்பது ராகுனுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடியது, குறிச்சுங்க. அந்த பூரட்டாதி என்று சொல்லக்கூடியது சூரியனுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடியது, குறிச்சுக்குங்க. அப்படின்னா இந்த ராகுனுடைய கர்மப்பதிவும் இந்த சூரியனுடைய கர்மப்பதிவும் பெண்ணுடைய ஜாதத்தில் இடம்பெறணும். இப்போ ஆணுடைய ஜாதத்துக்கு பெண்ணுடைய ஜாதத்தை தான் நம்ம பார்க்கணும்.
ராகுனுடைய கர்ம பதிவு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது எது லக்னமாக அமையணும். சூரியனுடைய கர்ம பதிவு அப்படின்னு சொன்னால் எது லக்னமாக அமையும்னு கேட்டிங்கன்னா ராகுனுடைய கர்ம பதிவுக்கு தனுசும் சூரியனுடைய கர்ம பதிவுக்கு மீனமும் லக்னமாக அமையணும். இங்கே அமையல. அதனால் முதல் பாயிண்ட் அப்படி விட்டுறலாம், தப்பு இல்லை. ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போதும். அப்போ அந்த லக்ன அமைப்பு இப்போ லக்ன அமைப்பு அப்படி. அடுத்து கிரகம்னு சொன்னால் இங்கே பாருங்கள், கிரகம்னு சொன்னால் 2 கிரகம் இருக்கணும். ராகுக்கு குரு கிரகம், ராகுக்கு குரு கிரகம், சூரியனுக்கு கேது கிரகம். அப்போது லக்னத்தோடு இந்த ராகு அல்லது கேது இடம்பெற வேண்டும். இல்லைன்னா ஏற்கனவே சொன்னேன், அதனுடைய உரிய வீட்டில், அதாவது மீனமும் தனுசும் சொன்னோம்லங்க, அந்த வீட்டில் அந்த கிரக இடம்பெறணும். இப்போ அந்த கேது தனுசில் இடம்பெற்றிருக்கு. நல்லா கவனிங்க, நான் சொல்வது விளங்குதான்னு கேட்குறேன். ஆமாம், அந்த கேதுவானவர் தனுசிலே இடம்பெற்ற காரணத்தினால் இங்கே சூரியனுடைய கர்ம பதிவு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற முடிவுக்கு வரணும். அப்போ சூரியனுடைய கர்ம பதிவு பெண்ணுடைய ஜாதகத்தில் ஓகே. இப்போ ராகுனுடைய கர்ம பதிவு பார்க்கணும். இப்போ நான் சூரியனுடைய கர்ம பதிவுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அப்போ ராகுனுடைய கர்ம பதிவு சதயம் 3 4ன்னு போட்டிருக்கீங்களங்க, அந்த ராகுனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ ராகுனுடைய கர்ம பதிவு கொடுக்கக்கூடியது வீடு உங்களுக்கு அந்த தனுசிலேயே உங்களுக்கு கேது இடம் பெற்று விட்டார். தனுசிலேயே தனுசு ராகுனுடைய கர்ம பதிவு கொடுக்கக்கூடிய வீடுங்க. அதே நேரத்தில் கேதுங்கிறது சூரியனுடைய கர்ம பதிவு கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ ராகுவும் இந்த கிரக லக்னமும் அதே தனுசில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கேதுவும் அந்த தனுசுமே பலமாக இருக்குதுன்னு அர்த்தம். அது பலமாக இருக்குது. இப்போ ராகுனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இவருடைய ஜாதகத்தில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 9ஆம் பாவாதிபதி எடுக்கணும். அவரவருடைய ஜாதகத்திலே 9ஆம் பாவாதிபதி லக்னத்தோடு ஏதாவது எந்த வகையிலாவது தொடர்பு கொண்டிருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். லக்னாதிபதி யார்? குரு. லக்னாதிபதிக்கு 8ல் இருக்கார், 9ஆம் அதிபதி இல்லைங்களா? இந்த 2 கர்ம பதிவும் இருக்குங்க. அதில் இல்லாமல் லைஃப்பை இது ரன் பண்ணவே முடியாது, பொருத்தம் வராது, திருமணம் நடந்திருக்காது. இந்த 2 அமைப்பும் இருக்குங்கிற காரணத்தினால அதை கொஞ்சம் பொறுமையாக ஆய்வு செய்யணும். நிறைய பேர் இங்கே பேசுகிறதுக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால அடியனுடைய உரையை இத்தோடு நிறைவு செய்து விடுகிறேன். யார் ஒருவருக்கு 2 கர்ம பதிவுகளும் கலவையாக அமைந்திருக்குமே ஆனால் அவர்களுக்கு பொருத்தம் பார்க்க வேண்டும். அவர்களுக்கு பொருத்தம் பார்க்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு அது கணேசனையா அதெல்லாம் அருமையாக செய்வாருங்க. அது பின்னால் வராரு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றிங்க.